ஆண்டாளுடைய கோவிலில் தங்க கோபுரம் பண்ணிட்டு இருக்கா. கோபுரத்து மேலே தங்க விமானம், தங்கம் வேஞ்சின்னு இருக்கா. அதுக்கு என்ன முடியுமோ நீங்கள் கொடுக்கலாம். தங்கமாகவும் கொடுக்கலாம், பைசாவாகவும் கொடுக்கலாம். அழகாக ஆண்டாள் இடத்துல போய் அங்கேயே போய் கூட சமர்ப்பணம் பண்ணலாம். ஆண்டாளுடைய தங்க விமானத்தில் நீங்களும் உட்காரலாம். அதாவது உங்கள் கைங்கரியும் போய் உட்காந்துக்கும். ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு அழகாக ராமானுஜர் 100 தடா அக்கார் அடிசல் 100 தடா வெண்ணெயெல்லாம் கொடுத்தார் இல்லையா? அதனாலேயே நம் கோயில் அன்னர் அப்படின்னா ஆண்டாள். நம்மளும் கொடுத்து பார்க்கலாம். என்ன சொல்கிறா பார்க்கலாம். என் வீட்டு தாசி, என்னோட தோழி, எதான சொல்கிறாளா பார்க்கலாமே. நீ என் புள்ள, நீ என் பொண்ணு, ஒரு வார்த்தை நாச்சியார் சொல்லட்டமே. அதனால் அப்படி ஒரு கைங்கரிய பாக்கியம் இருக்குது. யாருக்கு என்ன முடியுமோ கொடுக்கலாம். இல்லாட்டி என்கிட்ட கொடுத்தாலும் நானும் சமர்ப்பணம் பண்ணிவிடு. அது உங்கள் பாடு. ஆண்டாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கான ஒரு பாக்கியம் வச்சிருக்கு. நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். உடனே ஒருத்தர் 3000 ரூபாய்க்கு செக்கு போட்டு அனுப்பிச்சுட்டார். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இன்னொருத்தர் அழகாக நேராக போய் தங்க அவரோட மோதிரத்தை கட்டி ஆண்டாள் கொடுத்துட்டு அனுப்பிட்டார். நிறைய இருக்குது. அதனால் ஆண்டாள் கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் உண்டு. அந்த மாதிரி பலஸ்ருதி நம்ம 5 கட சேவைக்கும் உங்களால் முடிஞ்ச கைங்கரியம், சரீர கைங்கரியம், நாம கைங்கரியம் எதான பண்ணுங்க. முக்கியமாக நம்ம பாரத பிரதமர் சொன்ன மாதிரி பாரதத்தை சுத்தப்படுத்துகிற கைங்கரியம் பண்ணுங்க. நான் தான் நினச்சிட்டு இருக்கேன். 5 கட சேவை அன்றைக்கி கீழே இருக்க குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு போகலாம். அதெல்லாம் பண்ணுங்க. தேசம் நன்னா இருந்தால் தான் நாம் நன்னா இருக்க முடியும். அத்தனை ஆச்சரியம். ஜோர பசன பண்ணனம். அழகா அந்த 9வது ஸ்லோகத்தை சொல்றார். ஸ்தவம் பாண்டுரங்கஸ்ய வை புண்ணியதம் ஏ படந்தே கசித்தேன பக்தியா ச நித்யம் பவாம்போநிதிம் தேபி தீர்த்வாந்த காலே ஹரேராலயம் சாஸ்வதம் பிராப்னுவந்தி. ஸ்தவம் பாண்டுரங்கஸ்ய வைபுண்யதம் ஏ படந்தி ஏகசித்தேன பக்தியா ச நித்யம் பவாம்போநிதிம் தேபி தீர்த்வாந்த காலே ஹரேராலயம் சாஸ்வதம் பிராப்னுவந்தி. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஸ்தவம் பாண்டுரங்கஸ்ய வைபுண்யதம். புண்ணியமான பாண்டுரங்கனுடைய இந்த ஸ்லோகங்களை ஏ படந்தி ஏகசித்தேன, அழகா ஏகசித்தம், ஒரே மனசோட. ஏ படந்தினா படிக்கிறது. ஏ படந்தி ஏகசித்தேன பக்தியாச்ச நித்தியம். யார் நித்தியம்னா டெய்லி, பக்தியானா பக்தியோட, ஏகசித்தேன ஒரே மனசோட. ஏ படந்தி ஏகசித்தேன பக்தியா ச நித்தியம். தினமும் ஏக சிந்தனையோட யாரு இந்த பாண்டரங்காஷ்டத்தை விடாம படிக்கிறாளோ அவர்களுக்கு பவாம்போநிதிம் தேபி தீர்த்வாந்த காலே, அவளுடைய ஜனன மரண சம்சார சாகரமான இந்த ஜனனத்தினுடைய முடிவில் அந்த காலே, சரீரம் கிளம்புற சமயத்தில், சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்புற சமயத்தில் எங்கடா போவா அப்படின்னா ஹரேர் ஆலயம். ஹரியனுடைய ஆலயம். எது அலியினுடைய ஆலயம்னா சாஸ்வதம். எது சாஸ்வதம்னா பரமபதம். ஹரேராலயம் சாஸ்வதம் பிராப்னுவந்தி. இந்த 8 ஸ்லோகத்தை யார் விடாம டெய்லி படிக்கிறாளோ அவர்கள் நிச்சயமா வைகுந்தத்தை அடைவார்கள். வைகுந்தம் பிடிக்கணும்னா பன்றிபுரத்தை அடைவார்கள். ஹரேர் ஆலயம் சாஸ்வதம் பிராப்னுவந்தி. சரியா? ஸ்தவம் பாண்டுரங்கஸ்ய வை புண்ணியதம் ஏ படந்தி ஏகசித்தேன பக்தியா ச நித்யம் பவாம்போநிதிம் தேபி தீர்த்வாந்த காலே ஹரேராலயம் சாஸ்வதம் பிராப்னுவந்தி. ஜெய் போலோ ஆதிசங்கர பகவத் பாதர் கீ. அப்போ அந்த பாண்டரங்காஷ்டகம் அவ்வளோ விசேஷம். பகவானை நம்மளை படிக்க வச்சுட்டான் பாருங்க. இந்த 5 நாளில் இந்த 9 ஸ்லோகத்தை படிக்க வச்சுட்டான். அதுவும் இப்போ தாமோதர மாதம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது, நாம முடிக்கும். அப்போ ஏ படந்தியா அப்படின்னு ஏகசித்தேன பக்தியாச்ச நித்தியம். டெய்லி இதை ஒரு தடவை படிங்க. அதான் பேப்பர்லாம் ஜெராக்ஸ் போட்டு கையெழுத்தெல்லாம் வேறு போட்டு கொடுத்துருக்கேன். ஒன்றும் செக்கு மாதிரி வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு ஐடி கார்டு, எல்லாத்துக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுக்குறா இல்லையா? அந்த மாதிரி வைகுந்தம் போகிறதுக்கு பன்றிபுரத்தை அடுத்த ஜென்மாலையும் இந்த ஜென்மாலையும் அடையிறதுக்கு
சைன் போட்டு நான் கொடுத்துட்டேன், பாஸ் கொடுத்தாச்சு, போகிறது உங்கள் பாடு, பாச பத்திரமா வச்சுக்கிறது உங்கள் பாடு, அவ்வளவுதான். அப்போ அந்த ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. அதை ஜபிச்சுட்டு இருந்தால் பகவான் நிச்சயமாக வழி காட்டுவான், நிச்சயமாக வழி காட்டுவான். நிச்சயமாக நம்முடைய வம்சத்தில் ஒரு பாகவதனோ ஒரு பக்தையோ பிறப்பா, சந்தேகமே வேண்டாம். நேரடியாக நமக்கோ இல்லாட்டி ஒரு 5 தலைமுறை கழிச்சோ பிறப்பா. அப்படி நடந்தது. விஸ்வம்பரர்னு ஒருத்தர், ரொம்ப ஆச்சரியமான பாண்டுரங்க பக்தர். அவர் இருந்தது தேகு, ஆலந்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேகு. பூனாவிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணால் அடைஞ்சிடக்கூடிய இடம் தேகு. தேகு ரோடுன்னு சொல்லுவாள். தேகு, தேகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேகு. இப்போ பன்றிபுரம் போகும்பொழுது தேகு போகலான்னு நினச்சிட்டு இருக்கோம், பாண்டரங்கன் அழிச்சுட்டு போகணும். அந்த தேகுல விஸ்வம்பரர்னு ஒருத்தர், ரொம்ப அழகா பக்தி. அவரும் அவர் மனைவி அமாபாயின்னு பேர், அமாபாயி. அவெல்லாம் பாய் பாயின்னு கூட சேர்த்துப்பா, அமாபாயி. விஸ்வம்பரர், விஸ்வத்தையே அம்பரமா தரிக்கிறவனுக்கு விஸ்வம்பரன்னு பேர், விஸ்வம்பரர். அழகா அம்மா சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்கா பக்தி, நாமஜபம், பாண்டரங்கன் பன்றிநாதன். கல்யாணமாக ஆச்சு, அழகாக வாழ்ந்துன்னு இருக்கார். அப்போ ஒரு நாள் அவருடைய அம்மா சொன்னா, குழந்தை உன்னுடைய அப்பா தாத்தாலாம் ஏகாதசி ஏகாதசி பன்றிபுரம் போவா. பன்றிபுரம்ன்றது பூனாலேருந்து காரில் போனோம்னா ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆகும். ஒரு 200-250 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட நான் போனதை வச்சு நான் சொல்கிறேன். பூனாலேருந்து 1/2 மணி நேரம் தேகு. அப்போ ஒரு 250-300 கிலோமீட்டர் நடந்தே போவார்கள். அதுதான் வார்க்கரி சம்பிரதாயம். தெகு ஆலந்திலேருந்து கிளம்பி நடந்து போ, பல்லக்கெல்லாம் சுமந்துட்டு போவா. அப்பா அம்மா சொல்கிறேன், அவங்க அப்பா தாத்தாலாம் பன்றிபுரத்துக்கு பாத யாத்திரை, அப்படி திருச்செந்தூர்லாம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாத யாத்திரை. மெட்ராஸில் நிறைய பேர் திருப்பதிக்கு பாத யாத்திரை போவாங்க, புரட்டாசி மாதிரி நிறைய பேர் நடந்து 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 போவாள். அது இப்போ அந்த சபரிமலை மாதிரி மாலையெல்லாம் போட்டுலாம் போகிறான். அன்றைக்கி கூட எங்கள் வீட்டுக்கு ஒரு ஏசி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பையன் வந்தான், மஞ்சள் துண்டுலாம் போட்டுட்டு இருந்தான். என்ன ராஜா மஞ்சள் துண்டுலாம் போட்டிருக்கேன். நான் உடனே கேட்டேன், குலசேகரப்பட்டினம் எங்கேயாவது போறியா அப்படின்னு. நம்ம ஊர் பக்கம் தான் நமக்கு தெரியும். குலசேகரப்பட்டினம் எங்கேயாவது போறியாப்பா தசராக்குன்னு. அவன் சொன்னான், அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா. அதே இன்னொரு பையனை கேட்டேன், எங்களுக்கு தண்ணி வாட்டர் கேன் கொண்டு வந்து போடுவான் சார், 3 நாள் லீவு அப்படின்னா இந்த தசரா முடிகிற சமயத்தில். என்னடா ராஜா அப்படின்னு. குலசேகரப்பட்டினம் வேண்டுதல் இருக்குது போயின்னு இருக்கேன். அடே பயல, நீ நம்ம தூத்துக்குடியா அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், சாமிக்கு தூத்துக்குடியெலாம் தெரியுமா? நான் தூத்துக்குடியில் போய் என்னை பற்றி கேட்டு பாருங்க. தூத்துக்குடியில் நிறைய பேருக்கு தெரியும்பா, வைகுண்டபதியில ராமேஸ்வரம் ரங்க ராமேஸ்வரம் வரைக்கும் தெரியும். சில பல ஜனங்களுக்கும் நம்மளை பழக்கம் உண்டு அப்படின்னு. அப்படி போடுங்க அப்படின்னா உடனே குஷி அவனுக்கு. குலசேகரப்பட்டினம் போகிறேன் நான், சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு. நான் ஆச்சரியம். அப்போ அது ஒரு சந்தோஷமாக சொன்னால், திருப்பதி போகிறேன் சாமி, பாத யாத்திரை போகிறேன் அப்படின்னா. அந்த மாதிரி இந்த விஸ்வம்பரருடைய அம்மா சொல்லிட்டா, பன்றிபுரம் பன்றி யாத்திரை போ, உடம்புல கொழுப்பு குறையும். எப்பயா முடிஞ்சால் கோவிலில் நடந்து போங்க. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் இறங்கினா ஆட்டோ. நல்ல வேலை வீட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு வண்டி கேட்காம இருக்கு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். இங்கே அவ்வளோ தூரம் நடக்கிறது. என் பிள்ளை சமயத்தில் சொல்லுவான், ஒரு ரூமில் ஹாலில் விளையாடின்னு இருப்பான். நான் சொல்லுவேன், இங்கே விளையாடாத குழந்தை, அப்பாவுக்கு வேலை இருக்குது, அந்த பெட்ரூமில் போய் விளையாடுறான். அது ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். பெருமைக்காக சொல்ல, நீங்களும் அப்படி வச்சுக்கலான்றதுக்காக சொல்கிறேன். ஒரு பெட்ரூம் பேர் பிருந்தாவனம்னு வச்சுருக்கோம். அங்கே தான் விளையாடணும். விளையாடுற இடம் பேர் பிருந்தாவனம். எங்களோட பெட்ரூம் பேர் பன்றிபுரம். ஹால் பேர் ஸ்ரீரங்கம். சமையல் அறை பேர் ஜெகநாத் புரி, பூரி ஜெகநாதம். பால்கனி பேர் திருமலை திருப்பதி. அப்போ நாங்கள் பேசும்போது திருமலை திருப்பதியில் இருக்கா பாரு, பன்றிபுரத்தில் இருக்கா பாரு, பிருந்தாவனத்தில் இருக்கா பாரு, ஜெகநாத்புரியில் இருக்கா பாருன்னு அவனுக்கும் பழக்கமாக எடுத்து. உடனே அவன் கேட்டான், அப்பா பன்றிபுரமா பிருந்தாவனமா எங்கே போய் விளையாட சொல்கிறீள் அப்படின்னா. நான் சொன்னேன், உனக்கு எங்கே தோன்றதோ விளையாடு, பிருந்தாவனத்துக்கே போடா அப்படின்னு. அவன் சொன்னான், ஸ்ரீரங்கத்திலே பிருந்தாவனம் எவ்வளோ தூரம் அப்படின்னா. அவன் ரூம் அளந்து தான் சொன்னான், ஆனால் எனக்கு தூக்கி வாரி போட்டு நிஜமாவே கரெக்டாக பார்த்தா ஸ்ரீரங்கத்திலே பிருந்தாவனம் ரொம்ப தூரம் தான். அவன் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போகணும், அவ்வளோ தூரம் போனோம்ப்பா அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னேன், கூப்பிட்ற தூரம் தாண்டா ஸ்ரீரங்கமும் பிருந்தாவனமும், நீ வேணா அங்கேயே போய் கூப்பிட அப்பா காதில் விழு அப்படின்னு. அப்படியான்னு
அங்கே போய் நீ ராதே கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு. உடனே அவன் போய் பிருந்தாவனத்துக்கு, அப்பா ராதே கிருஷ்ணான்னா. உடனே நான் ஸ்ரீரங்கத்தில், அப்போ குழந்தை ராதே கிருஷ்ணா கூப்பிட தூரம் தான்டான்னு. ஆமாப்பா அப்படின்னு எடுத்து. சத்தியம். அதான் எதுக்கு சொல்லனா, இப்படிலாம் வாழ்ந்துடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ரூமுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருங்க. எங்கள் வீட்டுக்கு பேர் அனந்தன் காடு. அப்புறம் ஹால் பேர் ஸ்ரீரங்கம். ஜெகநாத் பூரி தான் உலகத்திலே பெரிய சமையலறை. அதனால் பூரி ஜெகநாதன் பெரிய கிருஷ்ணன்லாம் வச்சுருப்போம் உள்ளுக்குள்ள கிளாஸில். எதுக்குடா அப்படின்னா, என்ன வரதோ நீ சாப்பிட்டுட்டு கொடுப்பா, நல்லதாக கொடு. உப்பு இருக்கோ உப்பு இல்லையோ எப்படியோ ஏதோ ஒன்றை நம்பி நான் வாழறேன். அவ்வளோ அப்படிதான். அப்புறப்போ ஏதோ சமைக்கிறான், அந்த மனுஷனுக்கு பிடிச்சா சரி, இப்படி ஓட்டிட்டு போக வேண்டியது. அதான் வாழ்க்கை. எப்படி நம்ம வாழணும், ஏதோ ஒரு வீட்டில் வாழணும் இல்லையா? அந்த அறைகளுக்கு ஒரு பேர் வச்சுட்டேன்னா, பன்றிபுரம் போகிறேன், பன்றிபுரம் போகிறேன், பன்றிபுரம். ஒரு நாள் பன்றிபுரம் போயிடலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். சுகம் அது எந்த பேர் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பார்த்துட்டு என்னோட சிஷ்யை ஒருத்தி, அப்போ ஒவ்வொரு ரூமுக்கும் பேர் வச்சுருக்கேன். அவளுக்கு எப்பொழுதுமே பிருந்தாவனம் ரொம்ப பிடிக்கும். அதனால் சமையல் ரூமுக்கு பிருந்தாவனம் பேர் வச்சுட்டா. ஏண்டி அங்கே வச்சா? முக்கால்வாசி நான் அங்கே தான் இருக்கேன், அதனால் அங்கேயே வச்சுட்டு பிருந்தாவனத்தில் இருக்கிற சந்தோஷமாக இருக்கட்டும்னா அது ஒரு சுகம். இதெல்லாம் ஒரு வழக்கம். நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பத்ரிகாசிரமம் பேர் வச்சுருவோம், குழு குழுன்னு இருக்கிறதுனால. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுட்டோம். நீங்கள் எது வேணால் பேர் வச்சோம். உங்கள் பீரோக்கெல்லாம் கூட பேர் வச்சுக்கலாம். ஏதாவது திவ்ய தேசம், வைத்தமானதி, திருக்கோளுன்னு வச்சுருக்கோம். அப்போ பைசா இருந்துகிட்டே இருக்கும் பீரோவில். குறைஞ்சதுன்னா ஏன்டா வைத்தமானதி இப்படி பண்ணுறேன்னு அவர் ஒரு கேள்வி கேட்டலாம். அதாவது இதெல்லாம் மனசை பகவத் சம்பந்தமாக அப்படியே வச்சுண்டு நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கான சுலபமான வழி. அப்போ மனசில் ஒரு ஆனந்தம் இருக்கும், சமாதானம் இருக்கும். எதுவுமே நான் பெருமைக்காக சொல்ல, அதாவது பகவான் சொல்லி கொடுத்த ஐடியா பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பண்ணுங்கோ அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சாச்சு, இந்த ரூமுக்கு அந்த பேர் வைக்கலாம், அந்த ரூமுக்கு அந்த பேர் வைக்கலாம். யோசிச்சு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஜாலியாக கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பார்த்தாடா, பன்றிபுரத்தில் இருக்கேன், பிருந்தாவனத்தில் இருக்கேன், நீ பிருந்தாவனத்தில் படுத்துக்கோ. எல்லாரும் சொல்லுவோம் பிருந்தாவனத்தில் படுத்துக்கோ, நாங்கள் பன்றிபுரத்தில் நல்லா இருக்கும். அது வீடு முழுக்க அப்படியே அந்த ஊர்லேயே வாழற ஒரு சந்தோஷம். அப்போ ஒரு நாள் பகவானே நமக்குள்ளே வந்துடுவான் இல்லையா? அதுக்காகத்தான் இத்தனை. அந்த மாதிரி இவர் சொல்கிறார், பண்டரி யாத்திரை போ அப்படின்னுட்டா அம்மா. உடனே விஸ்வம்பரர் அம்மாவை சேவிச்சார். நல்ல விஷயம் சொல்லியிருக்கேம்மா, கிளம்புறேன்னுட்டா. அழகாக ஒரு நவமி அன்னைக்கு கிளம்பினார். நடந்து 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 தசமி ராத்திரிக்கு பன்றிபுரம் வந்துட்டார். ஏகாதசிக்கு பன்றிபுரத்தில் இருந்தார். பாண்டுரங்கனை பார்த்தார். சாக்ஷாத் மன்மத மகாயோக பீடே தடே பீமரத்யா. நிறைய பேர் உடனே பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கன்னு முடிச்சுட்டா. மகாயோக பீடே தடே பீமரத்யா. பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அந்த புண்டரீகனுக்கு வரம் கொடுக்கக்கூடிய அந்த பகவானை பார்த்துட்டார். அழகா திருவடி எல்லாம் அப்படி பிடிச்சுண்டார். ஆனந்தத்தில் தளச்சார். கண்களில் கண்ணீர் வழிய பகவானை ஆலிங்கனம் பண்ணிண்டார். கண்ணீரால் அபிஷேகம் பண்ணார். அப்படியே வீதிகள்லாம் விழுந்து பிறண்டு அப்படியே ஆனந்தத்தை தளச்சார். அப்படியே தன்ய தன்ய பன்றிபுரம், தன்ய தன்ய புண்டரீக மகரிஷி, தன்ய தன்ய, அப்படி தன்ய 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 அப்படின்ற. தன்யனா தன்யமானவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள்னு அர்த்தம். அப்படியே சந்திரபாகா நதிகள் உட்காந்து, சந்திரபாகா என் சகோதரின்னுட்டா. ஏ சந்திரபாகா நீ என் சகோதரி. புண்டலீகன் சன்னதியில் போய் நின்னார். புண்டலீகா நீ என் சகோதரன் அப்படி நினச்சிக்கோங்க. ஆண்டாள் ராமானுஜர் சகோதரன் நினச்சா நீங்களும் நினச்சிக்கோங்க ராமானுஜர் சகோதரனா. ஆண்டாளை சகோதரியா நினச்சிக்கோங்க. இப்படி நிறைய பேர் அப்படி நினச்சிட்டே வச்சுக்கோங்களேன். இந்த சொந்த பந்தங்கள் படுத்துகிற படுத்தெல்லாம் நமக்கு படுத்தாது. அழகா கணவன் மோசமானவனானே இருக்கட்டும், அவனுக்குள்ளே யாராவது பக்தன் நினச்சிட்டுருங்கோ, இவருக்குள்ளே நாமதேவர் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டுருங்கோ. அப்போ அந்த நாமதேவரோட ஆவிர்பாவம் அவளுக்குள்ளே வந்துடும். மனைவிக்குள்ளே மீராபாய் இருக்கான்னு நினச்சிக்கோங்க. நிஜமாவே அப்போ என்னென்னா கோபம் வராது, அகம்பாவம் வராது, சண்டை வராது. மனசுக்குள்ளே அப்படியே பாவிச்சுட்டே வர வர வர, இல்லாட்டி அவரை கோபனாக பாவிச்சுக்கோங்க, நீங்கள் கோபியாக பாவிச்சுக்கோங்க. பிருந்தாவனத்தில் வாழறோம்னு நினச்சிக்கோங்க. இல்லாட்டி பன்றிபுரத்தை தம்பதிகளாக வாழறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. விஸ்வம்பரர் அமாபாய் மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. உங்கள் மனசுக்குள்ள அந்த பாவம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே நீங்கள் பார்க்கலாம் குடும்பத்தை சண்டை சச்சரவு மாறும். சத்தியமாக நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். மனசுக்குள்ள கணவனை ஒரு கோபனாக நினச்சிக்கோங்க. கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு, கிருஷ்ணனுடைய சகா, கிருஷ்ணனுடைய தாசன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ மானசீகமாக பகவான் சம்பந்தப்பட்ட ஒருத்தரோட வாழ்வோம் அப்படிங்கும்போது மனசில் ஒரு தைரியம், நிம்மதி. அப்போ என்ன ஆகும்னா அவளுக்குள்ளேயும் மாற்றம் வரும்.
அது மாதிரி குழந்தைகளை துருவன் நினச்சிக்கோங்க, மீரா நினச்சிக்கோங்க, ஆண்டாள்னு நினச்சிக்கோங்க. அப்போ என்ன ஆகுன்னா குழந்தைகளுக்குள்ளேயும் மாற்றம் வரும். நல்லா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அவ்வளவு சமாதானமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் பக்தியோட முறைகள். வாழ்க்கையை சுலபமாக வாழறதுக்கான வழியைத்தான் பக்தி சொல்லி கொடுக்கிறது. விஸ்வம்பரர் சொல்றார், புண்டலீகன் என் சகோதரன், சந்திரபாகா என்னுடைய சகோதரி. சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா. चंद्रभाग तीरे भजे पांडुरंगा. भजे पांडुरंगा, भजे पांडुरंगा. भजे पांडुरंगा, भजे पांडुरंगा. நீ என் சகோதரி தான், தைரியமா போடு. என் சகோதரி, என் பொண்ணு, யாரும் ஒன்று கேட்க முடியாது. பகவான் பாண்டரங்கன் கருணாசாகரன், வீண் போகாதவன். அதனால இன்னொரு மாலையை கொடுத்துட்டான். மாலையை கேட்டு அவனுக்கு பிடிக்கல. நீ எப்படா கேட்டலாம் பயல, என் நாமம் சொல்றேன்னு அவனே கொண்டு போட்டுட்டான். அப்போ அந்த பகவான் அவ்வளோ விசேஷமானவன். அழகா ஏகாதசிக்கு அங்கே இருந்தார், துவாதசிக்கு பாரணை பண்ணார். மனசே இல்லை, பண்டரிபுரத்தை விட்டு போகிறதுக்கு மனசே வரல. அது நிஜமாவே ரொம்ப கஷ்டம் தெரியுமா. நான் பல ஊர்கள் போயிருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையும் அங்கேயே கிளம்பும்போது கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்களெல்லாம் விட்டு போக ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அது பண்டரிபுரத்துலேருந்து கிளம்புறது, அதாவது இந்த லீவுக்கெல்லாம் பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கிளம்புவா. 10-20 வருஷம் குடும்பம் நடத்தியாச்சு, குழந்தையெல்லாம் பெற்றாச்சு. ஆனாலும் நாளைக்கு வீட்டுக்கு போகணும். அந்த புருஷன் மேலேயே ஒரு வெறுப்பு வரும். வெளில சொல்ல முடியாதவங்களால நான் சொல்லிடுறேன், ஆமாம் போ. அதுவும் அப்போதான் அம்மா அன்றைக்கின்னு பார்த்து பிடிச்சதெல்லாம் பண்ணி போடுவா. நாளே நம்ம வேலை பண்ணுவோம், அதை விட கஷ்டம். அந்த மாதிரி பண்டரிபுரத்தை விட்டு போனால் நம்ம தாய் வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி ஒரு என்னமோ பண்ணும். அம்மா விட்டுட்டு கிளம்புற மாதிரி ஒரு கண்ணுக்குட்டியை அது அம்மா கிட்டே பிடிச்சி இழுத்துட்டு போனால் எப்படி இருக்குமோ அது போல் நான் சுயம் அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் பண்டரிபுரத்தை கிளம்புறேன்றதை நான் சொல்லவே மாட்டேன். இப்போதைக்கு கிளம்புறோம், அப்புறம் வருவோம், அப்படி தான் சொல்லுவேன். எப்போதுமே இது முடிவல்ல ஆரம்பம். அதே மாதிரி தான் இது முடிவல்ல ஆரம்பம். முடியல, இப்போதைக்கு ஒரு பிரேக், அவ்வளோதான். அப்படியே கிளம்பி ஆச்சு. மனசுக்குள்ள அதே சிந்தனை. ஊருக்கு வந்தார், அம்மா சாஷ்டாங்கமாக சேவிச்சார், அம்மாவுக்கு சந்திரபாகா தீர்த்தம் எல்லாம் கொடுத்தார். அதையே நினச்சிட்டு இருக்கார். எப்படின்னா கை குழந்தைய விட்டுட்டு வந்த ஒரு அம்மா அதையே நினச்சிட்டு இருக்கிறா போல. பிச்சைக்காரன் ஏதான தனம் கிடச்ச சேமிச்சு எங்கேயோ ஒழிச்சு வச்சிருப்பான், இந்த பிச்சை எடுக்க போவான மனசுக்குள்ள அதையே நினச்சிட்டு இருப்பானே. அதுபோல பாண்டரங்க தியானம், பாண்டரங்க ஸ்மரணையிலேயே இருக்கு. அதுக்குள்ள அடுத்த ஏகாதசி திரும்பியும் போகிறார். இந்த மாதிரி ஒரு 16 தடவை 8 மாதத்தில் போயிட்டு வந்துட்டார். 15 நாளைக்கு ஒரு தடவை. எங்கே? தேகுலேருந்து பண்டரிபுரம் நடந்த பாத யாத்திரை. வியாபாரம் எல்லாம், வியாபாரம் தான் அவளுடைய தொழில். வியாபாரம் பண்ணிட்டு பொய்யெல்லாம் சொல்கிறதில்ல, ரொம்ப சௌக்கியமாக இருக்கார். 16 தடவை போயிட்டு வந்துட்டார். ஒரு தடவை போயிட்டு வரும்போது அவருக்கு ரொம்ப மனசு கேட்கல. 16வது தடவை போகும்போது பண்டரிபுரத்தை விட்டு கிளம்பவே பிடிக்கல. ஓன்னு அழறார். நான் எப்படி போவேன், நான் போய் என்ன பண்ண போகிறேன் ஊர்லேன்னு அழறார். பாண்டரங்கன் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துட்டான். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இடுப்பில் கையை வச்சுண்டு மகாயோக பீடே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அழகா வந்துடும். ரமா மந்திரம் சுந்தரம் சித்வர் பிரகாசம் சிவம் சாந்தமீடியம் இப்படி நிறைய இருக்கு இல்லையா. அவ்வளவு அழகா பிரகாசமாக பகவான் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்தான். அழுதார். இறுக்கி ஆலிங்கனம் வேண்டாம், என் கண்ணே பற்றும் போல இருக்கு போவோம் பக்தியை பார்த்து. எப்படி பக்தி பண்ணுறாய்,
ஆனால் பகவான் சொன்ன அவன் கூட நான் எப்பயும் இருக்கேன், பூமியாக இருக்கேன், ஆகாசமாக இருக்கேன், காற்றாக இருக்கேன், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் நான் தான், நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நான் தான், உன் மனைவிக்குள்ளே இருக்கிறது நான் தான், உங்கள் அம்மாக்குள்ளே இருக்கிறது நான் தான், நீ வியாபாரம் பண்ணுற பொருள் நான் தான், நீ உபயோகப்படுத்துகிற வஸ்து நான் தான், நீ கையில் வச்சிருக்கிற பணம் நான் தான், நீ போட்டுருக்கிற ஆபரணம் நான் தான், உன்னை தாங்குற பூமி நான் தான், நீ படுக்கிற படுக்கை நான் தான், நீ போட்டுக்கிற செருப்பு நான் தான். பகவான் மூச்சு விடாமல் ஒரு பகவத்கீதையை சொல்லி முடித்தார். அப்படி ஏற இறங்க பார்த்தார். யார் கேட்டால் அந்த தத்துவத்தெல்லாம் உங்ககிட்ட? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பிரத்யட்சமாக உன்னை இப்படியே பார்க்கணும், டெய்லி உன்னை கண்ணால் பார்க்கணும், டெய்லி உன் திருவடியை தொடரணும், டெய்லி உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும், பாண்டரங்கா பண்ணுறீங்கன்னா தான் உன் கழுத்தில் ஒரு மாலையை போடணும். இந்த தத்துவம் வேதாந்தெல்லாம் யாரா கேட்குறவா கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லாது. பகவான் இப்படி எச்சம் முழுங்கினான். இவன்கிட்ட கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் சொன்னேன்னு. ருக்மிணி பிராட்டி சிரிச்சான். அப்பயே சொன்னேன்னா நீங்கள் என்ன பாவப்பட்ட அர்ஜுன நினச்சல என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு? பாண்டரங்க பக்தாளிடத்தெல்லாம் தத்துவம் பேசவே முடியாது. தத்துவத்தை பேசினா கோவம் வந்துடும். என்ன வளர்ற, உனக்கு என்ன வேணும் நேரடியாக சொல்லுன்னுடுவான். தத்துவமே அவளுக்கு பிடிக்காது. நம்ம உட்காந்து வேதாந்தம் தத்துவம் ஆத்மா பரமாத்மா என்னமோ சொல்கிறார் அப்படின்னுடுவான். விலையே கிடையாது. அதே அபங்கம் சொல்கிறோம், பாண்டரங்க அழகாக சொல்லணும், வரே வா ஜோர் அப்படின்வான். அவளுக்கு இந்த நிர்குண பரபிரம்ம நிராகாரத்தை அபிமானமே கிடையாது. அவள் சொல்ல எதுக்கு கஷ்டப்படணும், இவ்வளோ அழகாக ஒரு பையன் இருக்கா தொட முடியறது, ஐயா லூசானி அப்படின்னுடுவான். பைத்தியமா நீ என்ன இப்படி பண்ணுறாய் அப்படின்னு. அவளுக்கு அந்த பரபிரம்மம் பாண்டரங்க அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு தத்துவத்தெல்லாம் யோசிக்க அவள் தயாராக இல்லை. தான் ஆத்மா அவளுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. நான் என்ன வேணா எடுத்துகிட்டு போகிறேன், என் கூட பாண்டரங்கன்னு இருக்கான் அவ்வளோதான். ஆத்மான்னு கூட யோசிக்க மாட்டான், அவனே சொல்கிறான். உடனே பகவான் சொன்னால் எப்பயும் அவன் கூடவே இருக்கேன், கவலைப்படாத, சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சான். ஊருக்கு வந்துட்டார். அதே நினப்பில் இருக்கார். ராத்திரி சொப்பனத்தில் பாண்டரங்கன் வந்துட்டான். பல 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 பலன்னு சரச்சந்திர பிம்பானனம் சாருஹாசம்னு வந்துட்டான். 5வது ஸ்லோகம். அழகா அப்படி வந்துட்டான். பல 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 பல. ஏ விஸ்வம்பரா, ரொம்ப அழகா இருக்கும். பாண்டரங்கன் குரல் குழல் இனிது, யாழ் இனிது, மழை சொல்ல ஒன்றும் கிடையாது. எல்லாம் கொண்டு குப்பையில் போடுங்க. பாண்டரங்கன் குரல் சத்தியமாக என்னமோ பண்ணும். நான் கேட்டிருக்கானா அப்படின்னா பாண்டரங்கனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கு. ஏண்டா பாண்டரங்கா அப்படின்னு கூப்பிடுவேன். சொல்லு அப்படின்னு. அந்த ஒரு காம்பீரியம், ஒரு காதல், ஒரு நளினம், ஒரு பரிவு எல்லாம் சேர்ந்த ஒரு வாய்ஸ் பாண்டரங்கனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். திருப்பதி பெருமாளுடைய குரல் அது ஒரு அழகு. உடுப்பி கிருஷ்ணன் குழந்தை போல சொல்லு என்ன வேணும் அப்படின்னு. குருவாயூரப்பன் வேணுமா தரேன், அது பச்சிலம் குழந்தை மாதிரியே பேசுவான் குருவாயூரப்பன். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. பத்மநாபன் அது தனி கதை, நாளைக்கு அங்கே போகிறேன்ல. அடுத்து இங்கே வைகுண்டபதி விட்டு அங்கே பத்மநாபன் பிடிச்சிருவார். அதாவது இந்த கூட பந்தெல்லாம் அப்படி போடுவா தெரியுமா, நான் பிடிச்சிக்கோ அப்படின்னு. இந்த வீடு கட்டும்போது செங்கல் இப்படி போடுவா மாற்றி மாற்றி. அந்த மாதிரி வைகுண்டபதி என்ன இங்கே தூக்கி நாங்கள் போடுவார். பார்த்தோன்னா பிடிச்சுட்டேன் அப்படின்னு பிடிச்சிப்பார். அப்புறம் அங்கேயே தூக்கி பார்சாதிக்கிட்ட போடுவார். பிடிச்சுட்டேன்னு பிடிச்சிப்பார். அப்புறம் திரும்பி வைகுண்டபதிக்கிட்ட திரும்பி போடுவா. அங்கே போடுவேன். ஆச்சரியம் பாண்டரங்கன் பண்டரிநாதன். அழகாக காட்சி கொடுத்துட்டான், அழகாக பேசுகிறான். அவன் பக்திக்கு வசப்பட்டுவிட்டேன், என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல. பாண்டரங்கன் சொல்கிறான், எனக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல, உன்னோட பேசாமல் இருக்க முடியல, அதுக்காக நான் வந்துட்டேன்னா. தூக்கி வாரி போட விஸ்வம்பரன் எங்கே இருக்கேன்னா, உங்கள் ஊர் எல்லையில் மாந்தோப்பில் நிற்கிறேன்னார். அழகாக அப்படி இடுப்பில் கையை வச்சுன்னு மாந்தோப்பை காட்டினார். நின்னார். பக்கத்தில் ருக்மிணி பிராட்டி நின்னா. வா 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 நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு தாயார் சொல்ல டக்குன்னு தூக்கம் களைஞ்சி எழுந்தார். சொப்பனம். உடனே குடுகுடு வீட்டில் இருக்க வாடெல்லாம் சொல்கிறார், பாண்டரங்கன் வந்திருக்கான், பாண்டரங்கன் வந்திருக்கான், நம்ம ஊருக்கு வந்திருக்கான்னு. உடனே எல்லாரும் பக்கத்துக்கு வரலாம் எழுந்துட்டா என்ன விஷயம், பொழுது விடிஞ்சுடுத்து, நல்ல பொழுதாக விடிஞ்சுடுத்து. சில பேர் சொன்னார் அதே தியானத்தில் இருக்கிறதுனால சொப்பனத்தில் அப்படிலாம் தோணும். நம்மளை கூட சொப்பனத்தில் யாரோ தலையை வெட்டுற மாதிரிலாம் பார்த்துருக்கோம். தலையாக போச்சு. சொப்பனத்தில் பாம்பு துரத்துற மாதிரி கண்டோம், பாம்பாக துரத்திட்டு நாய் துரத்துற மாதிரி கண்டோம். நமக்கு வரதெல்லாம் இவ்வளோ கேவலமாக தான் வருது. ஒரு நல்ல சொப்பனம் வரமாட்டேங்குது. ஏன்னா யத்பாவம் தத்பவதி. பாண்டரங்கன் நினச்சா பாண்டரங்கன் வருவான், சத்தியமாக வருவான். எத்தனை பேருக்கு வந்திருக்கான் தெரியுமா? எத்தனை பேர் குட்டி குட்டி குழந்தைகள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கு. சின்ன பிள்ளைகள் 3 வயசு 4 வயசு பிள்ளைகள்லாம் சொல்லியிருக்கு, மாமா எனக்கு நேற்று கிச்சா வந்தானே. என்னடா சொன்னா அப்படின்னா, என்ன சமத்தா இருக்க சொன்னான், அப்பா அம்மா சொன்னா கேட்க சொன்னான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை. சத்தியம்
பிரத்யக்ஷமாக கிருஷ்ணன் வந்து அந்த குழந்தை பார்த்துருக்கு, சொல்லியிருக்கான் பகவான். நான் பார்த்துருக்கேன், சத்தியமாக நடக்கும் இதெல்லாம். நான் சொல்கிறது எதுவுமே அதிகம் இல்லை, கற்பனை இல்லை, உங்களுக்கு நடக்க முடியாதது இல்லை, சத்தியமாக நடக்கக்கூடியது. ஜபிச்சுட்டே இருந்தால் பகவான் வருவான், காட்சி கொடுப்பான், பேசுவான். சத்தியம் சத்தியம் சத்தியம். பாண்டரங்கன் மேலே சத்தியம், சந்தேகமே வேண்டாம், மீன் போகாது. சில பேர் சொன்னால், சில பேர் இல்லை இல்லை நிஜமாக வந்திருப்பான்னா. சில பேருக்கு அவர் பைத்தியம் பிடிச்சி போய் எடுத்துனுட்டான். இருந்தாலும் இவர் பாட்டுக்கு போகிறார். நேராக அந்த மாந்தோப்பை காமிச்சாலும் அந்த இடத்துக்கு போனார். அப்படி போய் பார்த்தா ஒரு மாமரத்துக்கு கீழே அப்படி போய் இங்கே தான் அப்படின்னா. அவர் சொன்ன இங்கே தான் ஆளை காணமே அப்படின்னா. ஆனால் அந்த இடத்துல பார்த்தா துளசி தலமெல்லாம் சிந்திருக்கு, நிறைய புஷ்பம்லாம் சிந்திருக்கு. உடனே அவர் சொன்னால் அதுதான் துளசி தலமெல்லாம் சிந்திருக்கு. அது யாராவது போட்டிருப்பா, தானாக விழுந்திருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா? உடனே சொன்னா சில பேர் தோண்டி பார்த்துருவோமே அப்படின்னு கடப்பாரி ஓங்கினான். அப்படி மண்ணில் குத்த போகிற சமயத்தில் ஒரு சப்தம் கேட்டு, அசரீரி சப்தம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பரபிரம்மஸ்வரூபனான பாண்டுரங்கன் விஸ்வம்பரருடைய பக்திக்கு வசப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கான். கடப்பாறையில் நோண்டாதீங்கோ, கையினால மண் எடுங்கோன்னு சப்தம். உடனே அத்தனை பேர் அசந்து போயிட்டான். உடனே அவாவா கையினால் அப்படியே மண்ணை தள்ள 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 முதல்ல பாண்டுரங்கனுடைய கிரீடம் மகுடம் தெரிஞ்சது. அது அப்படியே தள்ளிண்டு வந்தால் திருமுடி தெரிஞ்சது. அப்படியே தள்ளினா பகவானுடைய திருநெற்றி தெரிஞ்சது. அப்படியே தள்ளினா அழகான புருவம் தெரிஞ்சது. அப்படியே தள்ளினா செந்தாமரை கண்கள் தெரிஞ்சது. அப்படியே தள்ளினா அழகான தீர்க்கமான மூக்கு தெரிஞ்சது. அப்படியே தள்ளினா அழகான கன்னங்கள் தெரிஞ்சது. அழகான காதுகள் தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெடுக்க 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 செங்கனி வாய் தெரிஞ்சது. பிம்பானனம் கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுக்கிற பகவானுடைய திருமுக மண்டலம் பூரணமாக தெரிஞ்சது. காத்துல மகர குண்டலம் தெரிஞ்சது. ஹா பிரபு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அப்படியே தன்னிலை மறந்து பசனம் பண்ணிட்டு இருக்கார் விஸ்வம்பரர். பாருங்க, ஒவ்வொரு கருடனெல்லாம் வெளில வருது பாருங்க, எல்லாரும் வெளில வரா. பாண்டரங்க பலம் எல்லாரையும் முன்னாடியே கொண்டு நிற்க. நாளைக்கு தானே வரணும், இன்னைக்கே வந்துட்டா பாருங்க. ஆச்சரியம். அழகா அப்படி எடுக்க 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 பகவானோட கழுத்து தெரிஞ்சது, தோள்கள் தெரிஞ்சது, அழகான தோல் வளைகள் தெரிஞ்சது, அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம் தெரிஞ்சது, வக்ஷஸ்தலம் தெரிஞ்சது, அத்தியாச்சரியமான நாபிக்கவனம் தெரிஞ்சது, இடுப்பில் கை வச்சுருக்க அழகு தெரிஞ்சது, கையில் வச்சுருக்க சங்கம் தெரிஞ்சது, தாமரை தெரிஞ்சது, அழகான சிற்றடை தெரிஞ்சது, பட்டு பீதாம்பரம் தெரிஞ்சது, தொட தெரிஞ்சது, முட்டி தெரிஞ்சது, அழகான முழங்கால்கள் தெரிஞ்சது, ஆச்சரியமான பாதங்கள் தெரிஞ்சது, விரல்கள் தெரிஞ்சது. பல 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 பலன் சாட்சாத் மன்மதனாக மகாயோக பீடே தடே பீமரத்யா. இப்போ தடே இந்திராணி ரத்யா, இந்திரயாணி நதிக்கரையில் கடச்சுட்டான் பாண்டுரங்கன். பல பல பலன். அதுவும் அந்த நம்ம பன்றியபுரத்தில் பாண்டவங்களோட மேலே பொட்டு பொட்டாக இருக்கும். இந்த தேகுல இருக்க பாண்டவன் கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். இவனுக்கு முகம் நீட்ட முகம். அந்த பாண்டவனுக்கு கொஞ்சம் ரவுண்டு ஃபேஸ். அது விஸ்வம்பரருக்கு பிடிச்ச மாதிரி. விஸ்வம்பரர் ஹிருதயத்திலே எப்படி பாண்டரங்கன் காட்சி கொடுத்தானோ அப்படி. இப்போ நிறைய நீங்கள் கிருஷ்ணனுடைய சித்திரங்கள்லாம் பார்த்தோம்னா ஒன்று ரொம்ப டார்க் ப்ளூவாக போட்டிருப்பா, ஒன்று கருப்பாக போட்டிருப்பா, ஒன்று லைட் ப்ளூவாக போட்டிருப்பா, ஒன்று ரொம்ப குண்டாக இருக்கும், ஒன்று லேசாக ஒல்லியாக இருக்கும். அவாவாளுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி கண்ணன் தன்னை மாற்றிப்பான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த டிசைனுக்கு சுவாமி தன்னை மாற்றின்றிருவார். அவ்வளோ பெரிய அழகனவன். யாருக்கு எப்படி பிடிக்குமோ அதான் விசேஷம். அது அழகுன்னு அடுத்த வாழ்க்கை தெரியாது. அவாவாள் என் நெஞ்சினால் நோக்கி காணி. அழகான அந்த பாண்டரங்கன் அழகா. அதுக்கப்புறம் தோன்றான் ருக்மிணி தாயார், அழகி சுந்தரி, ரமாமந்திரம் சுந்தரம் சித் பிரகாசம், ருக்மிணி ஜீவன சஞ்சீவன் சொல்றார் இல்லையா? அழகா என்ன சொல்றா? ருக்மிணி பிராண சஞ்சீவனம் தம் அஜம் ருக்மிணி பிராண சஞ்சீவனம் தம் அப்படின்றார் இல்லையா? அந்த மாதிரி அழகா ருக்மிணி பிராட்டி அவளின் இடுப்பில் கையை வச்சுன்னு பல 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 பலன்னு சொல்லிக்கிறார். எல்லாரும் விஸ்வம்பரரை கொண்டாடுறா. எங்க பிரதிஷ்டை பண்ணலான்னு பார்க்குறா. இந்திரயாணி நதிக்கரையில் அழகாக ஒரு கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணுற எல்லா ஜனங்களும் பணமெல்லாம் கொடுத்து அழகாக ஒரு ஜோராக ஒரு கோவில். டெய்லி பஜனை, அழகாக நாம ஜபம், ஏகாதசி விரதம், ராத்திரி முழுக்க விடிய விடிய பஜனை, துவாதசிக்கு அன்னதானம், ரொம்ப சௌக்கியமா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா.
दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा அப்படி அழகாக பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ஒரே சந்தோஷம். விட்டலான்னு சொல்லிட்டான், நீ இனிமேல் பன்றிபுரம் வேண்டாம், நான் இங்கே வந்துட்டேன்னுட்டான். அதனால் பன்றிபுர பாண்டரங்கனை பார்க்கறதும் தேகுவில் இருக்கிற பாண்டரங்கனை பார்க்கறதும் ஒன்று தான். அவ்வளோ அழகாக. இன்றைக்கும் நிறைய பேர் இந்த ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பன்றிபுரம் போக முடியாதவாள்லாம் தேகுவில் பாண்டரங்கனை தரிசனம் பண்ணுவாள். இப்படியே காலம் பயின்று இருந்தது. ஒரு நாள் விஸ்வம்பரர்கிட்ட பகவான் சொன்னால், உனக்கு இன்னும் ஏதான வேலை இருக்கா இங்கே அப்படின்னார். அவர் சொன்னார், ஒரு வேலையும் இல்லை, உன் பசனை பண்ணுறது தான் ஒரு வேலை. சரி அப்போ வைகுந்தம் போகலாம். சரின்னுட்டார். ராத்திரியோட ராத்திரியை பகவான் அழகாக உடம்புலேருந்து உசுரை எடுத்துட்டான். அழகாக திவ்யமான ஒரு சரீரம், வைகுந்தம் போகிறதுக்கான ஒரு சரீரம் கொடுத்தான். நீங்களும் போகும்போது தெரியும் அது எப்படி இருக்கும், இப்போ சொன்னால் புரியாது. அழகாக அப்படி வைகுண்டம் ஒரு சரீரம் கொடுத்தான். புஷ்பக விமானம் வந்தது. அவரை ஏறி உட்கார வச்சுனா நேர வைகுந்த பண்டரிபுரத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டா. அவருக்கு அதான் பிடிக்கும், அங்கே அழிச்சுட்டு போயிட்டா. பார்த்தா எல்லாரும் அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணா. அந்த அம்மாபாயி அவள் பார்த்தா, சரி பாண்டரங்கா, இன்னும் எத்தனை நாள் நான் அந்த உலகத்தில் இருக்கணும் நீ நினச்சிருக்கியோ அது வரைக்கும் நான் இருக்கேன். பாண்டரங்கன்னு அவர்கிட்ட பிரத்யட்சமாக ஆனான். உனக்கு என்ன வேணும்? நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாம் நீ கொடுத்துருக்கா, ஒரு குறை இல்லை, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, ஒன்றுமே வேண்டாம், எப்பொழுதுமே உன் ஸ்மரண ஹிருதயத்தில் இருந்தால் போதும், நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வந்தால் போதும், உன் தியானம் இருந்தால் போதும், அந்திம காலம் வரைக்கும் உன் நாமத்தை சொல்லிட்டு இருந்தா போதும், மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை, உனக்கு நன்னா தெரியும், நீ வேறு தான் கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன், உன் ஸ்மரணை இருந்தால் எனக்கு அது போதும். குந்தி தேவி மாதிரி சொல்லிட்டான். பகவானுக்கு ஒரே சந்தோஷம். அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். அவன் நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுடுத்து. அவள் சொல்கிறதெல்லாம் பலிக்க ஆரம்பிச்சுடுத்து. எல்லாரும் அவகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் எல்லாம் சரியாக போகிறது. ஆனால் அப்போ கூட அகம்பாவம் இல்லாமல் அவள் பாட்டுக்கு விட்டல் பக்தி பண்ணிட்டு அதே பாண்டங்களை தொழுதுண்டு சௌக்கியமாக இருந்தாள். அவளுக்கு 2 பசங்க, ஹரி முகுந்த் அப்படின்னு நல்ல பேர் பாருங்க, ஹரி முகுந்த் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. அந்த குழந்தைகள் நல்லா சௌக்கியமாக இருக்கா. அப்போ அவளுக்கு தோணித்து, நம்ம ராஜா கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தால் நல்ல பணம் எல்லாம் கிடைக்கும், வீடு வாசல்லாம் நல்லா இருக்கும், சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு உடனே அழகாக ராஜா கிட்ட போய் கேட்டாதால் இவாளுடைய வீரத்தெல்லாம் பார்த்து ராஜா அவளை தன் படையில் சேர்த்துனுட்டான். பெரிய பதவி கொடுத்தான், சேனாதிபதி மாதிரி பெரிய பதவி கொடுத்தான். அங்கேயே அழகாக வீடு வாசல் வேலைக்காரா பல்லக்கு எல்லாம் மரியாதைகள், அரசு மரியாதைகள் எல்லாம் கிடச்சிடுத்து. உடனே அவள் என்ன பண்ணா, கடுதாசி அனுப்பிட்டான் அம்மாவுக்கும் பொண்டாட்டிகளுக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் தேக விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க வேண்டாம், ஒன்றுமே இல்லை, சின்ன பட்டிக்காடு, நகரத்துக்கு போயிடுவோம், சௌக்கியமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்லாம் எழுதிட்டான். ஆனால் பாண்டரங்களை விட்டுட்டு போகிறோன்னு அவளுக்கு தோணலை. அம்மாபாயி சொன்னா, குழந்தைகளா எல்லாம் வாஸ்தவம், பாண்டரங்களை விட்டுட்டு எப்படி போகிறது, நமக்காக வந்திருக்கான், நம்ம குடும்பத்தில் நம்மோட அப்பா உங்கள் அப்பாவுக்காக வந்திருக்கான், அவன் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான். உடனே வாசனா பாண்டரங்கன் கிருபையினால தானே வேலை கிடச்சிதுன்னுட்டான். அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சில சமயங்களில் ஒரு வயசுக்கு அப்புறமா பசங்க சொல்கிறத கேட்கும்படியான ஒரு நிலைமை வந்துடுறது. ஒன்றும் பேச முடியலை. பசங்க எங்கே வேலை கிடைக்கிறது, அங்கே அப்பா அம்மா போய் செட்டில் ஆக வேண்டியிருக்கு இல்லையா. எத்தனையோ குழந்தைகள்லாம் ஃபாரினில் வேலை கிடச்சி நல்லா இருக்குன்னா ஃபாரின் போயிடுறா. அப்பா அம்மாவை வர சொல்கிறா. அப்பா அம்மாவுக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், தனியாக இருக்கா. எங்கள் மெட்ராஸ்லலாம் பார்த்தா நிறைய தாயா தகப்பனார்லாம் அமெரிக்காவில் ஃபாரினில் பையன் நன்னா இருக்கான், வெளிநாட்டிலலாம் பையன் இருக்கான். ஆனால் அவள் சொல்கிறா, என்னமோ நம்ம ஊரில் இருந்து பழகியாச்சு, இனிமேல் போய் அங்கே அப்படியே 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரதுக்கு நல்லா இருக்கு, அவ்வளோதான், அங்கேயே இருக்க முடியலேன்னு சொல்லி பல அப்பா அம்மாக்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ சொல்லி பார்த்தா நடக்கல. சரி பாண்டரங்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிட்டான். பாண்டரங்கன் போயிட்டு சீக்கிரம் வந்துருன்னுட்டான். உங்களுக்கு புரியல சீக்கிரம் வேணா என்ன அர்த்தம். அங்கே போனால் சௌக்கியமாக இருந்தா, அப்படியே அங்கே செட்டில் ஆகிட்டா. போனபொழுது அப்பப்போ கிராமத்துக்கு வந்தா. இப்போ வரதையை விட்டு நம்மளாம் அப்படி தானே, குலதெய்வமே மறந்து போனவாள்லாம் உண்டு. அப்புறம் ஜோசிக்காரன் சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு யார் குலதெய்வம் அப்படின்னு, எப்படி தெரிய மாட்டேங்கிறது. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை போகலன்னா குலதெய்வம் கோச்சிக்கும், ஜாதகத்தில் சொல்லியிருக்குன்னா உடனே ஓடிடும், அவ்வளோதான். மற்றபடி அந்த கிராமத்துக்கு பட்டிக்காட்டுலாம் யார் போவா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வந்துடுத்து. அப்போ ஒரு நாள் பாண்டரங்கன் சொப்பனத்தில் போய் கூப்பிட்டான். நீ பாட்டுக்கு இங்கே இருக்கியே, உங்களை நம்பி பகவான் சொல்கிறான், உன் குடும்பத்தை நம்பி தானே நான் வந்தேன்,
நீ பாட்டுக்கு வந்துட்டாய். உன்னை கேட்டால் ஏதான குறை இருக்காயா? எல்லாம் ஏதோ பூஜை எல்லாம் பண்ணுறா, ஆனால் உங்களை மாதிரி இல்லை. நீங்கள் பேசாமல் அங்கே வந்துருங்கோ. உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் சௌகரியம் கிடைக்கிறதோ அத்தனையும் நான் பண்ணித்தரேன். பாவம் பகவான் கெஞ்சறான், யோகக்ஷேமம் வகாமியகம் நான் பண்ணித்தரேன். நீங்கள் இல்லாமல் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலை, நீங்கள் வந்துருங்கோ அப்படின்னு விட்டான். உடனே அடுத்த நாள் அம்மா பாய் பசங்கிட்ட சொன்னா, மாதிரி பாண்டரங்கன் வந்தான் சொன்னா. பசங்க சிரிச்சா, மா உங்களுக்கு கிராமத்துக்கு போனால் நேரடியாக சொல்லுங்கள், அதுக்கு பாண்டரங்கன் மேலே பழியெல்லாம் போடாதீங்க, சொப்பனத்தில் சொன்னா அதை சொன்னான்னு சொல்லாதீங்க. அப்படி